தமிழக கேரள எல்லையான பாரசாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ காளீஸ்வரி திரையரங்கில் கோட் படம் திரையிடப்பட்டுள்ளது. படம் பார்க்க வந்த ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் வான வேடிக்கை வெடித்து உற்சாகமடைந்துள்ளனர். அது குறித்தான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். இன்று கோட் திரைப்படம் வெளியாகக்கூடிய நிலையில ரசிகர்கள் எவ்வளவு உற்சாக மிகுதியில் இருக்காங்க, வரவேற்பு எப்படி இருக்கிறது, அது குறித்தான தகவல்கள்? வணக்கம் கௌதமி. இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள திரைப்படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கோட் திரைப்படமானது கேரளா மாநிலத்தில் இரவு காட்சிகளாக இன்று அதிகாலை வெளியாகியுள்ள நிலையில் இந்த படத்தில் பிரசாந்த், பிரபுதேவா, யோகி பாபு, ஸ்னேகா, லைலா உட்பட பலர் நடித்துள்ளனர். த கோட் படத்தில் விஜய் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார். ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்பில் படைக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்துள்ள நிலையில் செப்டம்பர் 5ஆம் தேதியான இன்று திரையரங்குக்கு வெளியாகியுள்ளது. அந்த வகையில் தமிழக கேரள எல்லையான பாரசாலை களியாக்காவிளை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளீஸ்வரி திரையரங்கில் கோலாகலமாக ரசிகர்களின் ஆட்டம் பாட்டத்துடன் அதிகாலை 4 மணி காட்சிகளானது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் கோட் திரைப்படமானது காலை 9 மணி அளவில் தான் முதல் காட்சியாக ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இதையடுத்து தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள திரையரங்குகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும் மற்றும் பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் விஜய் ரசிகர்கள் படையெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக கேரள எல்லையான பாரசாலை களியாக்காவிளை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளீஸ்வரி திரையரங்குக்கு ரசிகர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த திரையரங்கில் மொத்தம் 5 காட்சிகளில் ஒரே நேரத்தில் அதிகாலை 4 மணிக்கு தொடங்கியுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியில் என்பதால் கேரளா மட்டுமில்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும் மற்றும் பல மாவட்டத்தில் இருந்தும் ரசிகர் கூட்டம் அலர்மோதி தேட்டர் அரங்கிற்குள் வண்ணம் உள்ளனர். முன்பதாக விஜய் ரசிகர்கள் ஆட்டப்பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதோடு பட்டாசுகள், வான வேடிக்கை உள்ளிட்ட கொண்டாட்டங்களில் ஈடுபட்டது நிகழ்ச்சியான காட்சியாக இருந்தது கௌதமி.